हरि ओम नेषावदनोपदस्यान्द्रायदन्यकृपणेयावदस्याः वाहे तत्रत्र तिपदे अहेरादुत्रन्नतमदेशान्द्रायदन्यकृपणे मत्रायुधने वदस्या अश्वत्सन्देवदन्यात्रायदन्यकृपणे वदस्यो अश्वत्सोणारूपादन्याददेशान्द्रायदन्यकृपणे लालाल उपादन्ये वदस्यो भद्रन्नादेभ्यः समनो वदन्यात् अहं सुदेवदस्यान्द्रायदन्यकृपणे आष्पदेवदस्याः भाषेदन्योपदप्रन्नतमदेशान् लिपिशासुदस्यान्द्रायदन्यसविद्रोदन्येतदस्यो मिग्रेदन्याददेशोप्रपराण्येतदस्याः मासीनन्नभिदे अहिंसुदेवदस्यान्द्रायदन्यसविद्रावदस्यो असाहं सदे ददस्याः कथने ददभ्यो संवत्सहिदे अलारूपादन्याददेशान्द्रायदन्यकृपणे वदस्या हरि ओम இல்லாமல்ல அங்கேற்கனி உடனான சந்தமிழ் சொக்கன் திருவருட்கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள் ரிஷிமார்கள் குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே சாக்த வழிபாட்டில் 4 நவராத்திரிகள், இதிலே சாரதா நவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற இந்த புரட்டாசி மாத நவராத்திரி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நவராத்திரி 10 நாட்களும் விசேஷமான ஸ்ரீவித்யா ஹோமங்கள், சௌந்தரலகரி பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், தேவி பாகவத பாராயணம் முதலானவைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் துர்க்கை பூர்த்தி என்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருப்பதனால இன்னைக்கு சங்கல்ப வீடியோ வேண்டாம் அப்படின்னு காலையில் ஹோமத்தை ஆரம்பிச்சுட்டேன். ஹோமம் நடந்துட்டுருக்கிற சமயத்தில் முதல்ல காசி விஸ்வநாதருடைய தரிசனம் கிடைச்சது யாகசாலையில், யாக வேள்வியில். அதற்கு பிறகு நமக்கு இந்த பரீட்ச வைவா இதுக்கெல்லாம் போகிற சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச கேள்வி அவன் கேட்கணும், அவனுக்கு தெரிஞ்ச கேள்வியை நம்மளை கேட்டப்படாது. கேட்டான்னா நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு என்ன தெரியுமோ அதை கேட்கணும் அவன். அந்த மாதிரி ஒரு சௌகரியம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம சகலா கலாவல்லி மாலை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. குமரகுருபர சுவாமிகள் ஒரு இரவு ஏற்றி அதன் மூலமாக அவருக்கு பாரசீக மொழியை அவருக்கு சரஸ்வதி உபதேசித்தாள்னு நமக்கு சரித்திரம் கிடைக்கிறது. இந்த சகலகலாவல்லி மாலையை காசி சேத்திரத்தில் எந்த இடத்துல ஏற்றினாரோ அந்த இடத்துல ஒரு முத்துக்குமார சுவாமி கோயில் இருக்குது, முருகன் கோயில். நாம் எப்படி ராமேஸ்வரம் போகிறோம், ராமேஸ்வரத்தில் போய் ராமநாதரை பார்த்துட்டு தர்மசம்வர்தினியை கூட பார்க்கறது இல்லை. நமக்கு அங்கே போனால் பிண்டம் கொடுக்கறது, தர்ப்ப திதி கொடுக்கறது, இதில் இருக்கிற ஒரு அபிலாஷை எண்ணம் நமக்கு காசியிலேயும் தான். விஸ்வநாதர் விட்டால் விசாலாட்சி விட்டால் ஸ்நானம் விட்டால் பைரவர். ஆனால் இந்த முத்துக்குமார சுவாமி கோயிலுங்கிறது கேதார்காட்டில் இருக்குது. காசி மடம், திருப்பனந்தாள் காசி மடத்தினுடைய பொறுப்பில் இந்த விஷயம் நான் போயிருக்கும்போது அந்த முருகனுக்கு ஒரு 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 அபிஷேகம் பண்ணினேன். இன்றைக்கி யாகசாலையில் அவர் எனக்கு தரிசனம் கொடுத்தா. அதை உங்களுக்கு போட்டிருக்கேன். ரவுண்ட் பண்ணி போடணும்னு நினச்சேன். சில பேருக்கு ரவுண்ட் பண்ணி விழுந்திருக்கு, சில பேருக்கு ரவுண்ட் பண்ணாமல் விழுந்திருக்கு ஃபோட்டோ. அதே மாதிரி அங்கே நாரதர் காட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்கர் காட்டுன்னு இருக்குது. அங்கே தான் பாஸ்கர ராயர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்கார்.
ஆதிசங்கர பகவத்பாதாள் எழுதணும்னு முயற்சி பண்ணால் 2 தடவை அது விஷ்ணு சஹஸ்ரநாமமாக வந்தோடனே விட்டுட்டார், அது உத்தரவாகலை அப்படின்னு. பாஸ்கர் ராயர்னு சொல்லி கும்பகோணத்துக்கும் மாயவரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவில் பாஸ்கர் ராஜபுரம்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற ஸ்ரீவித்யா உபாசகர் அங்கே போய் வந்து பாஷ்யம் எழுதினார். அப்போது மகா சதுஷ்டி கோடியோகினி கணசேவிதாயை நமங்கிற அந்த வாக்கியத்துக்கு அங்கே இருக்கிறவா கேட்டால், இந்த இதுக்கு நீ வந்து அது அப்படின்னா 64,000 கோடி யோகினிகள், அவளுடைய பெயர் அவளுடைய ரூபலாபண்யங்கள்லாம் நீ இப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அம்பாளை பிரார்த்தனை பண்ணி அவர் சொல்கிறார், அந்த இடத்துல ஒரு ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது, இந்த விஷயம் போகும்போது எனக்கு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த அம்பாள் இன்றைக்கி வந்திருக்கா, அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து அந்த ராஜராஜேஸ்வரியும் அந்த முத்துக்குமார சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய மனோபீஷ்டங்கள் இன்றைய தினம் இந்த துர்க்கையினுடைய 3ஆம் நாளிலே நிறைவேறி அவரவர்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகி எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கணும்னு நான் அந்த ராஜராஜேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ யாகசாலையில் விசாலாட்சி வந்திருக்கேன், இனிமேல் தான் நான் போய் விசாலாட்சிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு திரவியத்தை போட்டு அவளை அனுப்பணும். இன்றைய தினம் ஒரு நல்ல நாள், ஒரு விசேஷமான நாள். இந்த நாளில் எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களையும் கிடைக்க எல்லாம் இல்லை மட்டுவார் குழல் அம்மையுடனான தாயான ஈசன் திருவருளை பிரார்த்திக்கிறேன். ராம் ராம்.